Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம நல்ல டேஸ்டான நல்ல பூ மாதிரி உதிரியா இருக்கக்கூடிய சேமியா உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. பொதுவா இந்த சேமியா உப்புமா நாம வீட்ல செய்யும்போது கொஞ்சம் ஆறுன உடனே அது ரொம்ப கட்டியா போய்டும். இல்லனா அந்த சேமியாலாம் அப்படியே குழஞ்சு போன மாதிரி ஆயிடுங்க. அந்த மாதிரி இல்லாம நல்ல உதிரியா இத நாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இன்னைக்கு அனில் வறுத்த சேமியா ஒரு பாக்கெட் எடுத்துர்க்கேங்க. இதோட அளவு வந்துட்டு 180 கிராம். இதோட ரேட் வந்துட்டு 17 ரூபாங்க. இன்னைக்கு நான் இந்த ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணி சேமியா உப்புமா செய்ய போறேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு மட்டும் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த சேமியா உப்புமால இந்த கடலைப்பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இது எதுவும் கருகிடாத அளவுக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இது நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ இதில் நாம காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய பச்சை மிளகாவாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. இதுக்கு நாம் பூண்டெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. இஞ்சி மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும். இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்காவது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு லைட்டாக வதங்கினா போதுங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்போதைக்கு உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து பார்த்து நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக நம்ம தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தாலே போதும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து பார்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் இப்போ ஒரு முக்கால்வாசி நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் அனில் வறுத்த சேமியாவுக்கு 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி காய்கறி எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்கறி எதுவுமே சேர்க்காமல் வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து செய்கிறதா இருந்தால் வெறும் 400 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சேமியா உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்ல வாசனைக்காக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் ஒரு பாக்கெட் அளவுக்கு அனில் வறுத்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த அனில் சேமியாவை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறி வேகிறதுக்கும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சேமியா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம். மொத்தம் நாம் இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துலேயே இந்த சேமியா உப்புமாவை நம்ம செஞ்சிடலாங்க.
இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போவே இந்த சேமியா வந்துட்டு பாதி வெந்துருச்சுங்க. இப்போ இதில் கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம கடைசியாக நெய் சேர்த்துக்கிட்டோன்னா இது நெய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நெய்யை நீங்கள் கடைசியில் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, நீங்கள் முதல்லையே எண்ணெய் கூடவே கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாங்க. தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த ஹீட்லேயே இது நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ இதை நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த சேமியா பார்க்கும்போதே நல்லா தெரியுதுங்க. நல்லா கரெக்டான அளவில் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த ஹீட்லேயே மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஹீட்டில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக உதிரியாக அது பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த சேமியா உப்புமா செய்யும்போது நம்ம மஞ்சத்தூள், தக்காளி, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. அது வந்துட்டு வேறு மெத்தடுங்க. இந்த வெறும் சேமியா உப்புமாவாக செய்யும்போது அதில் நீங்கள் இந்த மஞ்சத்தூள்லாம் சேர்த்து செய்ய தேவையில்லைங்க. பாருங்கள், இது பார்க்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த சேமியா உப்புமாவோட நம்ம தேங்காய் சட்னி இல்லைனா ஜீனி வச்சு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஹீட்லேயே பாருங்கள், சேமியா வந்து நல்லா மலர்ந்து பூ மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக தனித்தனியாக வந்துச்சு. நம்ம தண்ணி மட்டும் கரெக்டான ரேஷியோவில் ஊற்றிட்டோன்னா இது வந்து கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா கெட்டிப்படாமல் இந்த சேமியா உப்புமா நல்லா வருங்க. ஒரு பாக்கெட் அனில் சேமியாவுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா 500 ml அளவுக்கு தண்ணியும், வெஜிடபிள்ஸ் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா 400 ml அளவுக்கு தண்ணியும் சேர்த்து செய்யுங்க. உங்களுக்கு நல்லா கரெக்டாக இதே மாதிரியே வருங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரியே அனில் ராகி சேமியா யூஸ் பண்ணி இனிப்பு சேமியாவும் ராகி சேமியா உப்புமாவும் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.